வாழைக்காய் 2 பீஸ் எடுத்துக்கோங்க. அதோடைய டாப் சைடும் பாட்டம் சைடும் நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்டர் பீஸாக எடுத்துக்கோங்க. இதை ஒரு குக்கரில் தண்ணி ஊற்றி போட்டுட்டு நல்லா வந்து விசில் போட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா வாழைக்காய் வந்து வெந்திருக்கணும். அப்போ வந்து ஒரு 3-4 விசில் போட்டு எடுத்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். இப்போ விசில் வந்துருச்சுங்க. இப்போ நம்மளுடைய குக்கரை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். விசில் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு வெந்து வந்திருக்கும். இதோடைய தோல் எல்லாத்தையுமே வந்து நம்ம நீக்கிடணுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் காஞ்சதும் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரியணுங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஜீரகம் ஆட் பண்ணணும். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, இது எல்லாத்தையும் நல்லா ஸ்டேர் பண்ணிக்கோங்க. இப்போ இடித்து வச்சிருக்கக்கூடிய பூண்டு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 4 காஞ்ச மிளகாய் காம்பை சீவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய வாழைக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் ஒரு மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், கொஞ்சமாக சால்ட் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆல்ரெடி நான் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். இருந்தாலும் வீடியோ மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு திரும்ப நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக. இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து ஸ்டேர் பண்ணி விடுங்க. ஆயில் தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக கிடைக்கும். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சாட்டை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஃபைனல் ஸ்டேஜில் கோகனட் துருவி வச்சுருக்கோம் தேங்காய், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து டாஸ் பண்ணிவிடுங்க. இந்த அளவுக்கு டாஸ் ஆன உடனே நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஹீட்டில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். சூப்பரான ரா பிளான்டைன் ஸ்டிர் ஃப்ரை ரெடி.